ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான நீஸ் கோய் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒருவேளை இந்த கதை உங்களுக்கு போரிங்காக போகிற மாதிரியோ நல்லா இல்லாத மாதிரியோ தெரிஞ்சுது அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல வேணால் மிஸ்டேக் இருக்குமே தவிர்த்து ஒரிஜினல் அனிமேவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த அனிமேவை ரிஜெக்ட் பண்ணிடாதீங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீஸ் கோய் சீசன் 1 எபிசோட் 3. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த சீனு தான் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கா. என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அவ ஒரு ஸ்டோரி புக்கை படிச்சுட்டு அதுல சேட் எண்டிங்கா இருக்கிறது நினைச்சு தான் வருத்தப்படுறா. எனக்கு இந்த புக்கு ரொம்பவே பிடிக்கும், கதை எப்படி முடிஞ்சுட்டே நம்ம வருத்தப்படவும் நம்ம ஹீரோ அந்த புக்கை வாங்கி கதையை மாத்தி எழுதுறா. அதுக்கப்புறம் அவங்க ஒன்னா ஹாப்பியா வாழ்ந்தாங்கன்னு சொல்லவும் அந்த பொண்ணுமே ஹாப்பி ஆகுறா. அவன் பேர் என்னன்னு அந்த பொண்ணு கேட்கவும் ஈஜியோ ராக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த பொண்ணு அவ நேம சொல்ல வரா. அடைச்சா இப்பதான் நான் கண் முழிக்கணுமா? ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு திரும்பவும் அந்த கனவு வருது இல்ல, அந்த பொண்ணை நான் திரும்ப பாப்பனா? அவ பேரை சொல்ல வந்தா ட்ரெயின் சீனை காமிக்க மட்டும் மொத்தத்தையே காமிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கடுப்பாகிறான். நேத்து நடந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா அது கண்டிப்பா ஹோனடரா இல்லங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. பட் அவளா இருந்திருந்தா நல்லா இருக்கும். அது போக நானும் கிரசாக்கேவோ வர லவ் பண்றோன்னு நினைச்சிட்டு இருக்காளே. முதல்ல ஓனடரா கிட்ட எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். 10 வருஷத்துக்கு முன்னாடி 2 சின்ன பசங்க பிராமிஸா இருந்தாலும் நீ அந்த பிராமிஸை காப்பாத்தணும் அப்படின்னு ஓனடரா சொன்னதையும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹலோ டார்லிங், குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி கிரசாக்கி அந்த பக்கமா நின்று சொல்றா. காலையிலேயே ஏன்பா சொங்கி மாதிரி இருக்க நம்ம ஹீரோ கேட்டா. டேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்கன்னு எல்லாரும் விசாரிச்சிருக்காங்க. இப்பெல்லாம் என்னால வீட்டுல கூட ரிலாக்ஸா இருக்க முடியல. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அந்த குடுமையோ 3 வருஷத்துக்கு இதே தான் பண்ணணுமா அப்படின்னு கிரசாக்கே கேட்கவும் கேங்கோட அந்த சோடா புட்டி தான் நம்மள அதிகமா சந்தேகப்படுறான். ஆமா இன்னைக்கு காலையில இருந்தே நான் அவனை பார்க்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். மெயினா நம்ம ஸ்கூல்ல யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. நேத்து வர ஓனடரா பாத்துட்டான்னு சொல்லவும் அவளா யார்ட்டையும் சொல்ல மாட்டாப்பா நம்ம ஹீரோ சொல்றான். ஓனடரா உன்கிட்ட ஒண்ணு பேசணும் நம்ம ஹீரோ போனா ஜிஜோவோ சிட்டோகேவோ வந்துட்டாங்க அப்படின்னு இப்ப பசங்கள்லாம் கிளாஸோட நியூ கப்பல் அப்படின்னு செலிப்ரேட் பண்றாங்க. என்னடா சொல்றீங்க நம்ம ஹீரோ கேட்கவோ சும்மா நடிக்காதப்பா, எனக்கு முன்னாடியே நீ ஒரு பொண்ணு உசார் பண்ணிட்டல, நேத்தே ஈடனாவோ ஷீரகாவோ எல்லாரோட பாத்துருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு சொல்றான். அவனை போய் செலக்ட் பண்ணிருக்கேப்பான்னு பசங்கள்லாம் வருத்தப்படுறாங்க. டீச்சரே வந்து வெல்கம் பண்றாங்க. டீச்சர் நீங்களே இப்பெல்லாம் பேசாதீங்க, நாங்க உண்மையிலேயே ஒன்னும் லவ் எல்லாம் பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது கிளாடு வெளியே மரத்துல உட்காந்து ஜன்னல் வழியா பாக்குறது நம்ம ஹீரோ பார்த்துட்டான். இவன் ஏன் இன்னும் எங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா, இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மை லேடி, அந்த பொடியன் கிட்ட இருந்து கண்டிப்பா நான் உங்களை காப்பாத்துவேன், அவனுக்கு நீங்க கேக்குதா அப்படின்னு சொல்லி கிளாடு பார்த்துட்டு இருக்கான். என்ன சொல்றீங்க அப்படிங்க பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையான்னு கேட்கவும் நாங்க பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்ல, அதையும் தாண்டின கியூட்டான கப்பிள்ஸ் இவங்க சமாளிக்கிறாங்க. கதை முடிஞ்சது. ஓனடராச்சியாச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் நம்ம ஹீரோ வந்துட்டு. ஓனடர் ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா நம்ம ஹீரோ சொல்லவோ எனக்கு புரியுது, நீங்க ஒருத்தர் ரொம்பவோ லவ் பண்றீங்கன்னு வா சொல்லவோ வேலைக்கு போச்சு, ஓனடராவே என்ன இப்படி திங்க் பண்றாளே அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். அந்த சோடா ஒட்டி கிளாட் வர எங்களை பாத்துக்கிட்டே இருக்கான். இன்டர்வல்ல கூட ஃப்ரீயா விட மாட்டேன். ஓனடராட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியல நம்ம ஹீரோ யோசிச்சா. நான் வீட்டுக்கு போறேன் கிரசாக்கே கிளம்புறா. நாங்க ஃபேக்கா லவ் பண்றோங்கிறத ஓனடரா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றதுக்குள்ள கிராஜுவேஷனே வந்துரும் போலயே, அப்படி மட்டும் நடக்க கூடாது, நான் ஓனடரா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா. ஓ ஈஜியோ வீட்டுக்கு கிளம்புறியா, எனக்கு இப்பதான் கபடி மீட்டிங் முடிஞ்சது அப்படின்னு அவளே நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நிக்கவும் என்னோட ஃபைனல் சான்ஸ் இதுதான், இதுல நான் எக்ஸ்பிளைன் பண்ணலைன்னா அவ்வளவுதான் நம்ம ஹீரோ வந்துட்டு ஆக்சுவலி கிரசாக்கியும் நானும் அப்படின்னு நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு போகும்போது ஒரு நிமிஷம், கிளாஸ்ல யார்கிட்டயும் சொல்லாம எதுக்கு என்கிட்ட மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு வா கேட்டு அப்படின்னா நான் அவளை லவ் பண்றேன்னு நினைப்பா, இது இன்டைரக்ட் கன்ஃபெஷன் மாதிரி இருக்குமே. இப்போ நான் என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஆக்சுவலி அந்த கொரில்லா கேலுக்கும் எனக்கும் செட் ஆகாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லவும் உன் லவரே நீ இப்படி தப்பா பேசுறியப்பான்னு கேட்கவும் போச்சு ஏன் மரியாதையை நானே கெடுத்துக்கிட்டேனே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உன்கிட்ட ஏதோ ஒன்று பார்க்க போய் தானே அவளும் உன்னை லவ் பண்ணிருக்கான்னு சொல்லவும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நான் ஒரு மொக்கையான பையன் நம்ம ஹீரோ சொல்லவும் என்ன பொறுத்தளவு நீ ஆசமான பையன் தான் அப்படின்னு வா சொல்லவும் ஓனடரா என்ன பாராட்டிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சந்தோஷத்தோட உச்சத்துக்கே போறான். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஓனடராக ஜாப்பனீஸ் வராது, நீ அவளுக்கு நோட்ஸ் எடுத்து கொடுத்துருக்க, வயசானவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவ, அனிமல்ஸை பாசமா பார்த்துப்ப, உன் ஃப்ரெண்ட்ஸ் ஹோம்ஒர்க்கை மறந்துட்டாங்கன்னா நீயும் செய்யலன்னு டீச்சர்கிட்ட போய் சொல்லுவ, உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்த்து நீயும் டீச்சர் கிட்ட திட்டு வாங்குவ, மத்தவங்கள பத்தி நீ ரொம்பவும் கேர் பண்ணுவேன்னு வா சொல்லவும் ஓனடரா என்ன பத்தி இவ்வளவு நோட்டீஸ் பண்ணிருக்காளா நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். மத்தவங்களுக்கு வேணா புரியாம இருக்கலாம், பட் கிரசாக்கி ஏன் உன்னை லவ் பண்ணான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு தான் நினைக்கிறேன்னு ஓனடரா பேசிட்டு இருக்கும்போது ஒரு பையன் தள்ளி விட்டதுல பேக்ல இருந்து அந்த கீழே விழுந்துருது. நம்ம ஹீரோவும் அதை பார்த்துருந்தான். பார்க்க வீட்டு சாவி லாக்கர் சாவி மாதிரியே தெரியலையே அப்படின்னா அந்த சாவி எதோட தான் இருக்கும் ஒருவேளை அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த லாக்கெட்டோட கீயா இருக்குமோ நம்ம ஹீரோக்கு ஒரு டவுட் வருது. ஓனடரா அந்த சாவி அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் இது நீ நினைக்கிற கீ இல்ல, இது என்னோட வீடு இல்ல, என் புக்கு ஷெல்ஃபோட சாவி அவ்வளவுதான். ஆமா இதுக்கு எதுக்கு நான் ரொம்ப வைக்கப்படுற, சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஓனடரா அங்க இருந்து ஓடி போயிருந்தா. மிடில் ஸ்கூல்ல இருந்து எனக்கு அவ்வளவு தெரியாவா, இவ்வளவு வைக்கப்பட்டு பார்த்தது இல்லையே, வேற ஏதோ ஒரு ஷெல்ஃபோட கீன்னு வா சொல்லிட்டேன். ப்ராமிஸ் பண்ண பொண்ணு ஓனடராவா இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவா விட்டுருதான். திரும்பவும் சான்ஸ் கிடைச்சும் அவன்கிட்ட நான் சொல்லலையே அப்படின்னு வா வருத்தப்படுறா. போச்சு கிரசாக்கியும் நானும் ஃபேக்கா லவ் பண்றோன்னு எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லையே, சரி நாளைக்கு அதை பாத்துக்கலாம் நம்ம ஹீரோ கிளம்புறான். குட் மார்னிங் டார்லிங் அப்படின்னு கிரசாக்கி வர. ஹலோ டியர் அப்படின்னு நம்ம ஹீரோவும் வரா. ஸோ ஈவன் இப்போ கிளாஸ்க்குள்ளேயும் இவங்க லவ்வர்ஸா நடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஜஸ்ட் 2 நாள் தானே ஆயிருக்கு, கூடிய சீக்கிரத்துல இவனுங்க இதெல்லாம் விட்டுருவானுங்க நம்ம ஹீரோ நினைக்கிறேன். கிளாஸ் ஃபுல்லா ஓனடரா நம்ம ஹீரோவையே தான் பார்த்துட்டு இருக்கா. ஓனடராவோட ஃப்ரெண்டு அதை நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கா. இன்டர்வெல்ல கிரசாக்கி மத்த பொண்ணுங்க கூட பேசிட்டு இருக்கா. என்னப்பா ஏதாவது யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ கேட்கவும் நான் ஒன்னும் யோசிக்கல அப்படின்னு வா சொல்றா. ஏன் தான் இது இவ்வளவு தூரத்துக்கு வந்துச்சோ அப்படின்னு கிரசாக்கி கேட்கவும் எல்லாம் அந்த 4 ஐஸ்னால வந்தது, அந்த சோடா புட்டி ஏதாச்சும் பண்ணணும்னு நம்ம ஹீரோ சொல்லவும் கிளாடுக்கு ஒரு தடவை சந்தேகம் வந்துட்டான், அவ்வளோ ஈஸியில் அதை விட்டு கொடுக்க மாட்டான். அண்ட் இன்னைக்கு உனக்கு நல்ல நேரம்ப்பா, பாஸ் கூட ஒரு டீலிங் இருக்கிறதுனால இன்னைக்கு ஈவினிங் அவன் இருக்க மாட்டான் அப்படின்ட்டு வா கிளம்பவும் நம்ம
க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் இந்த சீக்ரெட்டை ஷேர் பண்ணுவோமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் கிரசாக்கி கடுப்பாவரா. நம்மளும் இதை மனசுக்குள்ளேயே வச்சிருக்கிறதுக்கு யாராச்சும் ஒருத்தர் சொன்னா ரிலீஃபா இருக்குல்ல நம்ம ஹீரோ சொல்லவும், சரி நீ போய் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவ டென்ஷனா அங்க இருந்து கிளம்பவும், இதுக்கெல்லாம் இவ ஏன் கோவப்படுறா நம்ம ஹீரோ ஒன்னும் புரியல. நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட் கிட்ட ஹெல்ப் கேட்டு வரவும், என்ன அவன் ஆள் கூட எவ்வளவு தூரத்துக்கு ஒன்னா போயிருக்க, கிஸ் எல்லாம் பண்ணிக்கலாம் அவன் கேட்கவும், அந்த லெவலுக்குலாம் எதுவும் நடக்கல, நான் சீக்கிரட்டா ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லலாமான்னு கேட்டேன், அதுக்கெல்லாம் கோவப்பட்டான்னு சொல்லவும், உங்க 2 பேருக்குள்ள சீக்கிரட்டா பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லுன்னு சொன்னதுக்கு கோவப்பட்டாளா. பட் அவளோட பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சு பார்க்கும்போது அவ புதுசா இப்பதான் ஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கா, அவளுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு யாரும் இருக்க மாட்டாங்க, ஒருவேளை அதனால டென்ஷன் ஆயிருக்கலாமோ அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் கேட்கவும், அவன் மத்த பொண்ணுங்க கூட ஜாலியா சிரிச்சு பேசினதை பார்த்தனே நம்ம ஹீரோ சொல்றான். பட் கிரசாக்கி ஒன்ன தவிர்த்து வேற யார் கூடயோ க்ளோஸா இருந்து நான் பார்த்தது இல்லப்பா அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் சொல்றான். அப்பதான் நம்ம ஹீரோவுமே யோசிச்சு பார்க்கறான். இப்போ நம்ம ஹீரோ வந்து ஸ்டாஃப் ரூம் போய் ஓனடராவை கேட்டா மீட்டிங் அப்பவே முடிஞ்சதா, அவ கிளம்பிட்டா அப்படின்னு சொல்றாங்க. ஓனடரா வீட்டுக்கு போயிட்டா இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது, அதை தவிர்த்து கிரசாக்கி யாரு கூடயோ க்ளோஸா இல்ல அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட் சொன்னதையே நம்ம ஹீரோ யோசிச்சு, ஐயோ நான் எதுக்கு இப்ப தேவையில்லாம கிரசாக்கியை பத்தி யோசிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். கிரசாக்கி கிட்ட நான் இன்னைக்கு காலையில பேச ட்ரை பண்ணேன், அவன் நம்ம கிட்ட ஒழுங்காவே பேச மாட்டேங்கிறா, ஏஜியாவை தவிர்த்தவ வேற யாரு கூடயோ பேசுறது இல்ல, அவளுக்கு நம்ம கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு விருப்பம் இல்லையோ என்னமோ அப்படின்னு அந்த பொண்ணுங்க பேசிட்டு போறதை நம்ம ஹீரோ கேட்டுட்டு, நான் அவள் கூட சண்டை மட்டுமே தான் இத்தனை நாள் போட்டுட்டு இருந்தேன், நாங்கள் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கிறதுலேயே நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருந்ததுனால அவளோட பர்சனல் லைஃப்பை பற்றி நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. நம்ம ஹீரோ போய் பார்த்தா மோரியா எனக்கு கண்டுக்கிடலை, காங்கா ஈவா ஷீட்டா இது இப்படி தான் எழுதணும்னு நினைக்கிறேன், பொனிடெயில் போட்ட பொண்ணு அவளுக்கு டென்னிஸ்னா ரொம்ப பிடிக்கும், சோசுகிக்கு கார்டனிங் கிளப்பை பற்றி பேசினா பிடிக்கும்னு நினைக்கிறேன், இந்த டாப்பிக்கை பற்றி பேசினா அவங்களும் என்கிட்ட இன்ட்ரெஸ்டிங்காக பேசுவாங்க அப்படின்னு கிரசாக்கி மற்றவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு நோட்ஸ் எழுதி வச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அங்கே வர சவுண்ட் கேட்டு, நீ அதை பார்த்துட்டியா, நான் பேசின எதையாச்சும் கேட்டியா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், அது வந்து அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம், நீ பாத்தியா இல்லையான்னு அவ கேட்கவும், ஆமா நம்ம ஹீரோ தலையாட்ட தான் அடிக்க போறா, வெயிட் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். சரி சிரிச்சுக்கோ, எனக்கு கிண்டல் பண்ணிக்கோ, எனக்கு மத்தவங்க கூட எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு தெரியல, கிளாட பத்தி உனக்கு தெரியும், அவன் ஓவர் ப்ரொடெக்டிவ், நான் மிடில் ஸ்கூல்ல படிக்கும்போது கூட என் ஃப்ரெண்ட்ஸ் யாருங்கிறத அவன் செக் பண்ணுவான், ஏன்னா என்னோட சேஃப்டிக்காக தான், பட் இருந்தாலும் இதனாலேயே மத்த யாரும் என் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகல, ஒரு நார்மல் பொண்ணு மாதிரி மத்தவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகணுங்கிறது தான் எனக்கு ஆசை, பட் ஒரு கேங்ஸ்டரோட பொண்ணு அது எனக்கு ரொம்பவே கஷ்டம், ஆமா இதெல்லாம் நான் ஏன் ஓன்ட்டு சொல்றேன் அப்படின்னு அவ கேட்கவும், உன்னோட லைஃப் உண்மையிலேயே ரொம்ப மோசமா தான் இருக்கு, நம்ம 2 பேருமே ஒரே மாதிரி இடத்துல தான் வளர்ந்துருக்கோம், ஸோ உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா மிடில் ஸ்கூல்ல நானும் இதே மாதிரி ஒரு நோட் புக்கை ரெடி பண்ணேன், பசங்க எல்லாம் என்ன கேங்ஸ்டர் பையன் கலாய்ப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு நானும் இந்த மாதிரி ஒரு நோட் புக்கை மேக் பண்ணிருக்கேன், வஷிட்டா கிட்ட நீ ஸ்போர்ட்ஸ் பத்தி பேசினா பிடிக்கும், சோசுகிக்கு ஏதாச்சும் புரியலன்னு கேள அவ கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவா, இதெல்லாம் என் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் கத்துக்கிட்டது, என்ன சொல்லி என் நோட் புக்கை உனக்கு கொடுக்குறேன், அது உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், பட் உனக்கும் எனக்கும் செட் ஆகாதுதான், பட் அட்லீஸ்ட் நீ எப்படி ஃபீல் பண்றேன்னாச்சும் எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ ஏன் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லும்போது யார் வேண்டான்னு சொல்லுவா, உன்னோட நோட் புக்கை எனக்கு கொண்டா, நானும் அதுல இருந்து சில விஷயங்களை கத்துக்கிறேன், நம்ம பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா பெர்ஃபார்மன்ஸை பண்ணும்போது அட்லீஸ்ட் இதையாச்சும் பண்ணணும்ல, அப்பதான் யாருக்கும் சந்தேகம் வராது அப்படின்னு வா சொல்லவும், இது பெர்ஃபார்மன்ஸா, மத்தவங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாதா, அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு ஓனடரா எல்லாத்தையும் கேட்டுதா, இப்ப எக்ஸ்ட்ரா சீன்ஸை காமிக்கிறாங்க, ஓனடரா எந்த மாதிரி பர்சன் காமிக்கிறாங்க, திடீர்னு அனிமல்ஸ்லாம் எப்படி கத்துதுன்னு கிரசாக்கி கேட்கறா, ஓனடரா வந்துட்டு இருக்கான்னு நம்ம ஹீரோ சொல்றான், ஓனடரா கியூட்னஸ்க்கு அனிமல்ஸ்லாம் அவன் மேல பாஞ்சிருதுங்க, ஓனடரா உண்மையிலேயே ஆசம்னு இவங்க பாக்குறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவே டேரக்டா ஓனடராட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சு பட் அது முடியாம போயிருது. பட் இப்போ ஓனடராக்கே டேரக்டா தெரிஞ்சிருது, பெர்ஃபார்மன்ஸ் மத்தவங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு நார்மலா தான் சொல்லியிருப்பாங்க, ஓனடராக்கு இன்னும் கிளியரா இவங்க ஃபேக்கா தான் லவ் பண்றாங்கிறது தெரியல. நெக்ஸ்ட் எபிசோட் இன்னும் வேற லெவல்ல இருக்கும், ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.